Hi trading fam, welcome to Vartagam Paisa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.74k subscribers for the trust and support. ஸோ இந்த வாரம் முழுக்க என்ன ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்றத நான் தெளிவாகவே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் லெவல்ஸ் அண்ட் ஹர்டல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்கோர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் முழுக்க நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், அதுக்கான ரீசன் என்ன, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அது பாருங்க. அண்ட் தென் நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நம்ம ஒன்ல இருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. So that you will get a better clarity about multi-time frame analysis. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. அண்ட் இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். வீக்லி சிபிஆர் வந்து நேரோ சிபிஆரா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே நமக்கு சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆயிருந்தது. அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் இன் மைல்ட் பேரிஷ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் இருக்கு. அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா சிபிஆர் வரைக்கும் மேல போகும். இல்ல S1 வந்து பிரேக் ஆகுது, கீழே சர்வைவ் ஆகுதுன்னா அக்ரெசிவ் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஏன்னா ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லெவல்ஸ் என்னென்னு தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. நான் வில் லுக் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ மண்டே எனக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அண்ட் எக்ஸாக்டா எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் கிட்ட தான் ஓப்பன் ஆகுது. அப்போ ட்ரெண்ட் வந்துட்டு ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே சிபிஆருக்கு கீழே இருக்கிறதுனால ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ் அண்ட் கேப் டவுன் வந்து அதை ரீகன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெண்ட் பேரிஷ் தான், அதுல சந்தேகமே வேண்டாம். பட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் S1 ப்ரீவியஸ் வீக் லோ அந்த லெவல்ல இருந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. சரி, S1 ப்ரீவியஸ் வீக் லோ சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா மேக்சிமம் சிபிஆர் வரைக்கும் போகும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப வீக்லி சிபிஆரும் டெய்லி சிபிஆர் லெவலும் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு ஒண்ணுதான். அப்போ S1 சப்போர்ட் ஆக்ட் ஆனா மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகும், இந்த லெவல் வரைக்கும் போகும். அன்டில் தென் 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முதல் 15 நிமிஷம் இந்த லெவல் பிரேக் ஆகி S2க்கு மேல வரும்போதே I took entry at the close and next ஒரு 15 to 20 points கேப்சர் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்ன ரீசன் சொல்றேன், ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷ் இன் போத் தி டைம் ஃப்ரேம். அதனால நம்மளோட கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாரும் கேப் டவுன் கேப் அப்பா ட்ரேட் பண்றது கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அந்த முதல் 15 நிமிஷம் முடியும் போதே ஹையோ லோவோ பிரேக் ஆகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ முதல் 15 நிமிஷத்துலயே எனக்கு இந்த ஹை பிரேக் ஆகுது. அப்ப கண்டிப்பா ப்ரீவியஸ் டே லோ லெவல் வரைக்கும் போகும், கேப் ஃபில்லிங் நடக்கும் அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு குயிக்கா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன் நீங்க அதுக்கு மேல வெயிட் பண்ணல, ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் நீங்க ஏன் கேப்சர் பண்ணல? பிகாஸ் பேசிக்கலி ஐ மஸ்ட் கேப்சர், அது ஒரு விஷயம். இன்னொன்னு, ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷா இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் அ லாங் டார்கெட். ஏன்னா S1 என்னதான் சப்போர்ட்டா ஆக்ட் ஆனாலும் ஃபர்தரா நெக்ஸ்ட் டே ஹை பிரேக் ஆனாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம், அதனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ லெவல்ஸ் தெளிவா இருக்குல்ல. அப்போ யூஸ்வலா ஒரு கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ல ப்ரீவியஸ் டே ஹையோ ப்ரீவியஸ் டே லோ லெவல் வரைக்கும் தான் போகும். ஏன்னா அதுதான் நான் லாஸ்ட் டே விட்டு போன அந்த கேப் அதை ஃபில் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ட்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னைக்கு நமக்கு இங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இட் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நீங்க அங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த மாதிரி சப்போர்ட்ல எடுத்தீங்கனாலும் எடுக்கலாம். பட் யுவர் மேக்ஸ் டார்கெட் வுட் பி ப்ரீவியஸ் டேலோ. அந்த கேப் ஃபில்லிங் நடந்து முடிச்ச பிறகு அதையும் பிரேக் பண்ணி மேல போகுதுன்னா மேக்ஸ் டு த மேக்ஸ் யூ கேன் எய்ம் டில் சிபிஆர். அப்போ அஸ் பெர் 1 hour இதான் என்னோட மேக்ஸ் லெவல். அப்போ S1 எல்லாம் ஒருவேளை பிரேக் பண்ணி மேல வந்துருந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ்ல டெஃபினட்டா நமக்கு சிபிஆர் வரைக்கும் போயிடும். அது வரலங்க வந்து ஸ்ட்ரென்த் கம்மின்னு அர்த்தம். அதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். So that was a very good trade entry on Monday. And then Tuesday வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் கிட்ட தான் அகைன் ஓப்பன் ஆகுது. பட் எனக்கு 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. இப்போ இங்கதான் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். ஏன்னா
வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு பேரிஷ்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். டெய்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப என்ன புல்லிஷா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். வெயிட் பண்ணி பார்க்கணும். R1 எல்லாம் பிரேக் ஆகி சர்வைவ் ஆகுதுன்னா புல் சைட் மாறுதுன்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு? எக்ஸாக்டா இட் இஸ் ஓப்பனிங் அட் R1 ப்ரீவியஸ் டே ஹை. அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வர ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு இது நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுதுன்னு ரெண்டாவது கேண்டில்ல இருந்தே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. R1 இஸ் ஆக்டிங் அஸ் a ரெசிஸ்டன்ஸ். அப்ப கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கா? டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரும்? 5 மினிட்ஸ்ல சிபிஆர் வரைக்கும் வரும். மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகும்? ஏன்னா இந்த இடத்துல 1 ஹவர்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் ப்ரீவியஸ் வீக் லோ லெவல், அதுவும் நம்ம சிபிஆர் லெவலும் ஒண்ணு தானே. அப்போ இந்த மூணாவது கேண்டலையும் நாலாவது கேண்டலையும் என்ட்ரி எடுக்கிறீங்க, தாராளமா எடுக்கலாம். சிபிஆர் தான் டார்கெட். டன். இந்த ட்ரேட் தான் நானும் எடுத்தேன். சரி, குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா சிபிஆருக்கு மேல இருக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல, சிபிஆர் கீழே இருக்குது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. அதனால பெருசா ரிஸ்க் எடுக்கல. குயிக் ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. சரி, ஆஃப்டர் தட் சில பேர் என்ன சொல்லுவாங்க, 5 மினிட்ஸ் மாத்திரம் பாக்குறவங்க, சிபிஆர் கீழே பிரேக் பண்ணுச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு. அங்க என்ட்ரி எடுப்போமா? டெஃபினட்டா எடுக்க மாட்டோம். ஏன்னா S1 இங்கதான் இருக்கு. S1க்கு கீழே எங்கேயாவது க்ளோஸ் வச்சிருக்கா? இல்ல. ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறது எத்தனை மணிக்கு வைக்குது? நியர்லி அந்த 2:15 கேண்டில் க்ளோஸ் ஆகும் போது தான் வைக்குது. அப்ப அதுக்கு நடுவுல எங்கேயுமே ஷார்ட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டின்றது நமக்கு கிடையவே கிடையாது. இங்க வேணும்னா ஃபர்ஸ்ட்ல எனக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது டெஃபினட்டா நாம என்ட்ரி எடுப்போம். இங்க நோ ஷார்ட் என்ட்ரி. ஆஃப்டர் தட் எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி சிபிஆரும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. நான் லாங் சைடு என்ட்ரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகுது. ஏன்னா மேட்ச் டு த மேட்ச் எவ்வளவு தூரம் போகும்? எனக்கு ப்ரீவியஸ் வீக்லோ சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதா, நெக்ஸ்ட் மேட்ச் டு மேட்ச் சிபிஆர் வரைக்கும் போகும். அப்போ அதுக்கு 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ரென்த் வேணும். அப்ப இங்க சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும்போது தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். R1 ஃபர்ஸ்ட் டார்கெட். R1 ப்ரீவியஸ் டே ஹையா உடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வரைக்கும் போயிருக்கும். உடைக்கலையா? அவ்வளவுதான். ஸ்கேல்பிங். Then for the day, so short side or opportunity, long side or opportunity. Tuesday we got two very good opportunity. And Wednesday, again பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்ல இருந்து மேலதான் போகுது. சி, இந்த இடத்துல மிட் வேல எனக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் 5 மினிட்ஸ் டெய்லி சிபிஆர் மேல ஓப்பன் ஆகுது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்துட்டு R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல க்ளோஸ். அப்ப ட்ரெண்ட் என்ன? கிளியர்லி புல்லிஷ், அக்ரெசிவ்லி புல்லிஷ் இன் 5 மினிட்ஸ். பட் 1 ஹவர்ல ஸ்டில் ட்ரெண்ட் பேரிஷ் தான். பட் கேண்டில்ஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் 1 ஹவர்ல கொடுத்தாலும் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? சிபிஆர் வரைக்கும் போகும். லெவல்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு இல்ல, நமக்கு தெரிஞ்சதுதான். நான் என்ன பண்ணேன், இந்த மூணாவது கேண்டில் க்ளோஸ்ல என்ட்ரி எடுத்தேன். கரெக்டா இது இந்த லெவல் ரீச் பண்ணும்போது 15 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட்டட். அதுக்கு மேல நான் வெயிட் பண்ணல. ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல சிபிஆர் இருக்கு, அவ்வளவுதான். சோ அதுதான் என்ட்ரி. ஸோ ஹை ப்ராபபிள் என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இதோட முடிச்சுக்கிறது. நான் R2 பிரேக் அவுட்ல எடுத்தேன், இங்க எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்தாச்சு. யூ ஷுட் நாட் கம் அண்ட் சே பிகாஸ் அன்னைக்கு சிபிஆருக்கு மேல 3 லைனுக்கு மேல எனக்கு ஒரு 1 ஹவர் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. So we cannot take any further entries after R2 in 5 minutes. அது கிளியரா இருக்குல்ல? அப்போ அன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிருந்தது. அண்ட் அகைன் இந்த மாதிரி R1ல சப்போர்ட்டா எடுக்கும் போது டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். R2 டார்கெட். ஸோ இதுதான் மேட்ச் லெவல், இவ்வளவு தூரம் தான் போகும். அதுக்குள்ள உங்களுக்கு சப்போர்ட் லெவல்ஸ் கிடைக்கும் போது டெஃபினெட்லி யூ கேன் டேக் என்ட்ரி. அண்ட் தென் Thursday அகைன் எனக்கு வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட். ஸோ கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. எக்ஸாக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவலுக்கு நடுவுல ஓப்பன் ஆகுது. சரி, 5 மினிட்ஸ்லயும் டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு, 1 ஹவர்லயும் வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு. ஓகே, அப்ப ட்ரெண்ட் பேரிஷ். ஆனா முதல் 15 நிமிஷத்தோட அந்த லெவல் எனக்கு பிரேக் ஆகுது. ஸோ நான் யூஸ்வலா சொல்லுவேன், நம்ம ஸ்விங் ஹை அப்படின்றது வந்து மெஜாரிட்டியா எங்க கேண்டில்ஸ் நிறைய இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை ஹைன்னு கன்சிடர் பண்ணுமா, இதை கன்சிடர் பண்ணுமானா மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டில்ஸ் இங்க இருக்கனால இதை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் யூஸ்வலா. அப்ப கரெக்டா இந்த 4 கேண்டில் வரைக்கும் பார்த்தேன், நல்ல ரெசிஸ்டன்ஸும் இங்கே நல்ல சப்போர்ட். இங்க ஏன் சப்போர்ட்டா இருக்கு தெரியுமா? பிகாஸ் லைன் போட்டா நமக்கு இன்னும் நல்லா போயிடும். S1 தான், வேற ஒன்றும் இல்ல. S1 வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ S1ல ஒரு நல்ல சப்போர்ட். ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் முதல் 4-5 கேண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வீக் லோ லெவல்.
நான் டெய்லியும் வந்துட்டு என்னோட ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் டெலிகிராம்ல போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் கூட சொல்லியிருப்பேன், நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க, 1 hour இதையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்றது. ஸோ நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் டெஃபினட்டா புரியும். என்னன்னா, இது நல்ல சப்போர்ட் ஆட் பண்ணுது, இது ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுது. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தான் நான் ஹையா போட்டு வச்சிருக்கேன், பிகாஸ் மல்டிபிள் கேண்டில்ஸ் இருந்தது. இதை பிரேக் பண்ண உடனே நான் என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துக்கு வந்த உடனே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் 15 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு மேல நான் வெயிட்டே பண்ணல, கரெக்டா இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணி அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்து. ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு என்ன காரணம்னா, எக்ஸாக்டா அந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் தான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு இதுக்கு மேல வந்து நெக்ஸ்ட் 1 hour கேண்டில் ஓப்பன் ஆகும்போது S1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட் ஃப்ரம் 10:15. அப்ப இந்த 10:15க்கு மேல இந்த ப்ரீவியஸ் டே லோலாம் பிரேக் ஆகும்போதோ இல்லை இங்க சிட் பண்ணும்போதோ என்கிட்ட எடுக்கலாமா? எடுக்கலாம். மேக்ஸிமம் சிபிஆர் வரைக்கும் போகும். அதுதான். அப்போ நெக்ஸ்ட் சிபிஆரும் பிரேக் ஆகி கேண்டில் சர்வைவ் ஆனா நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போகும். அப்ப அன்னைக்கு பெஸ்ட் நம்மளோட கேப் டவுன் கேப் அப் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 15 minutes பிரேக் அவுட் 15 பாயிண்ட்ஸா முடிஞ்சதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இங்க க்ளோஸ் வைக்கும் போது இங்க இல்லைன்னா இங்க யூ கேன் ட்ரை சிபிஆர் டார்கெட் டன். தேர்ஸ்டேவும் வி காட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு ஆல் ஆஃப் அ சடன் வி காட் அ கேப் அப் மார்க்கெட். அதே சினாரியோ தான். கேப் அப் மார்க்கெட் எக்ஸாக்டா சிபிஆர் கிட்ட இருந்து ஓப்பன் ஆச்சு. அதுதான் இதுல ட்விஸ்ட். எக்ஸாக்டா சிபிஆர் கிட்ட மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது. வீக்லி சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகுது. இப்ப வீக்லி சிபிஆர்ல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. சரி, வீக்லி சிபிஆர்ல இருந்து கீழே விழ மேக்ஸிமம் S1 ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் விழும். ஸோ அகைன் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 15 minutes லோ இங்க பிரேக் ஆகும்போது ஐ டுக் என்ட்ரி குயிக்லி. ஐ கேப்சர் 15 பாயிண்ட்ஸ். ஐ எக்ஸிட்டட். இந்த ஒரே கேண்டல்ல 15 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் பிரேக் ஆச்சு. நமக்கு தெரியும் கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்னா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ் டே ஹையோ லோ வரைக்கும் வந்து கேப் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிடுச்சு. தட்ஸ் ஆல். கேப் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரேலி. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு 135க்கு ஹை பிரேக் அவுட் கொடுக்கும் போது நான் பார்க்கல. பார்த்துருந்தா இதோட டேக்கன் என்ட்ரி. கரெக்டா இந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கும் போது இல்ல இந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கும் போது என்ட்ரி எடுக்கலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. சரி, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஆனா என்னன்னா, சிபிஆரோட ஒரு லெவல்ஸும் மிடில்ல இருக்கு. இந்த மாதிரி பாட்டம் சென்ட்ரல் பிவட், அடுத்து டாப் சென்ட்ரல் பிவட், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்ல எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இதுதான் மேக்ஸ் டார்கெட். இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க அலைன் பண்றனா உங்களுக்கே சந்தேகம் வந்து, ஏன் நமக்கு இங்க சப்போர்ட்ல எடுத்திருந்தா இங்க ஏன் கன்சாலிடேட் ஆகுது, ஏன் பிரைஸ் மறுபடியும் கீழே வருது, அவ்வளவு பேஷன்ஸ் நமக்கு இருக்குமா? இருக்காதுல்ல இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், சிபிஆரோட ஒரு லெவலும் ஹேர்டில் தான் பண்ண. அப்போ நான் இங்க வந்து பாட்டம் சென்ட்ரல் பிவட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த சப்போர்ட்ல எடுக்கலாம். மேக்ஸ் டார்கெட் இதுதான். அது பிரேக் ஆச்சுன்னா immediately we are having a central pivot range here. If you check, you can see. So central pivot நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கேயும் இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு மேல 1 hourல க்ளோஸ் வச்சாலும் we can go for next target. இதுக்குள்ள எடுக்க முடியாது. அண்ட் தென் சிபிஆருக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்கணும். கரெக்டா எப்ப க்ளோஸ் வைக்கிறதுன்னா இந்த 115 கேண்டில் தான் சிபிஆருக்கு மேல வந்து க்ளோஸ் வைக்கிறது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டா அந்த 215 வரைக்கும் கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ரிஸ்கி என்ட்ரி. யூஸ்வலா 215க்கு மேல நான் ட்ரேட் பண்றது இல்லை. அதனால அந்த என்ட்ரிஸ் மற்ற என்ட்ரிஸும் அவாய்ட் பண்றேன். ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்னிங்கே ஆன் தி டவுன் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிளியரா கிடைச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பிரேக் அவுட் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் டேக். இதுதான் நிஃப்டில நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா இந்த இடத்துல நான் ஒரு எல்லோ ஜோன் கொடுத்துருந்தேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் அப்படின்ட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு கீழே வரவே இல்லை. அதான் ரீசன். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தனால ப்ரைஸ் வந்து மேலே போயிருந்தது. நிஃப்டில இதுதான் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வாட் வி காட் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம மண்டே வந்து ட்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றச்சு கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்குள்ள இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நிஃப்டில ட்ரெண்ட் என்னவோ கிளியர்லி பேரிஷா இருக்கு, பேங்க் நிஃப்டில இன்னும் ட்ரெண்ட் கிளியர் ஆகல. சிபிஆருக்கு மேல வந்தா புல்லிஷ், கீழே வந்தா பேரிஷ். ஸோ இப்போ என்ன ஆச்சு, சிபிஆருக்கு மேல வர ஆரம்பிச்சிச்சு. ஈவன் ஐ செட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி,
பேங்க் நிஃப்டில ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, நிஃப்டில ட்ரெண்ட் பேரிஷா இருக்கு. ஸோ ட்ரேட்ஸை கேர்ஃபுல்லா எடுங்க. எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் புல்லிஷ்னஸ் நிஃப்டியும் இன்னைக்கு டர்ன் அப் ஆயிடுச்சு அழகா. ஸோ திஸ் வில் ஹேப்பன். இப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல வரும்போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஆப்ஷன் பயர்ஸ் டு டிசைட் த டைரக்ஷன் அண்ட் அக்கார்டிங்லி டு ட்ரேட். அப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா மண்டே இட் ஓப்பன் இன்சைட் சிபிஆர். ரொம்ப சிம்பிள். இப்போ இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆகுதுன்னா எவ்ரி பிவோட் லெவல் வில் ஆக்ட் அஸ் அ ஹர்டில் இல்லையா? அப்ப இது ஒரு ஹர்டில் அண்ட் சென்ட்ரல் பிவோட் லெவல் இது ஒரு ஹர்டில், ரைட்? ஸோ அதே மாதிரி இது ஒரு ஹர்டில். ஸோ இப்போ இது எல்லாமே சிங்க் பண்ணோம்னா நமக்கு 5 மினிட்ஸ்ல என்ட்ரி டிசைட் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அதான் விஷயம். அப்போ இதுல என்னன்னா இதுல இன்சைட் சிபிஆரா இருக்கு, இதுல சிபிஆர் கீழே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் நான் என்ட்ரி எடுக்கணும்னாலும் பேக் டு பேக் சிபிஆர் லெவல்ஸ் இருக்கு. அப்ப நான் இந்த சிபிஆர் சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கலாமா, இல்ல S1 சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். மேட்ச் டார்கெட் இதுதான். அப்ப இதுக்குள்ள ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் போட்டுட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் ஓகே இதுதான் டார்கெட், இது சப்போர்ட் ஓகே இதுதான் டார்கெட். அப்ப லெவல்ஸ் தெரியறச்சு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லை, டைரக்ட் பிரேக் அவுட். எப்பவுமே ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கேண்டில் டைரக்டா இப்படி பிரேக் ஆகுதுன்னா அது பிரேக் அவுட். அதுவே சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னா இட் வில் சிட் ஆன் தட் லெவல் ஆர் இட் வில் ஹேங் ஆன் தட் லெவல். அப்போ கான்பிடன்ஸ் அதிகம். அப்போ மண்டே நமக்கு கிடைச்சது ஜஸ்ட் அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவுமே அந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி. அண்ட் டியூஸ்டே கிளியரா சிபிஆர்ல இருந்து சப்போர்ட் எடுத்து கேண்டில்ஸ் டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. தட் இஸ் பியூட்டிஃபுல் திங். அது மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போகும். லெவல்ஸ் ஆர் கிளியர். அப்ப நான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல சம்வேர் அரௌண்ட் ஹியர் நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆனா இது கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மேட்ச் டார்கெட் இது டன். அதுவும் பிரேக் ஆகுது, ப்ரீவியஸ் வீக் ஹையும் பிரேக் ஆகுது. ஏன்னா இந்த கேண்டில் 12-15 கேண்டில் இட் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட். அப்ப 12-15க்கு மேல எனக்கு இந்த ஹை பிரேக் ஆகுது, தாராளமா எடுக்கலாம். R3 டார்கெட். R3க்கு மேல நான் பெருசா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் அன் ரிவர்சல் ஜோன். எனி டைம் ரிவர்சல் கேன் ஹேப்பன். இல்லைன்னா ஸ்லக்கிஷ் ஆயிடும், ட்ரெண்ட் வந்து ஸ்லக்கிஷ் ஆயிடும். அதனால R3 கூட உங்க ட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இங்க எதுலயாவது மிஸ் பண்ணினா கூட R1 கிட்ட இருந்து ரிவர்ஸ் ஆகும். அகைன் யூ கேன் டேக் என்ட்ரி டே ஹை டார்கெட். ஸோ பியூட்டிஃபுல் என்ட்ரி வி காட் ஆன் டியூஸ்டே ஆல்சோ. வெனஸ்டே பாக்குறோம். வெனஸ்டே அகைன் எக்ஸாக்டா எனக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னா R1 கிட்ட ஓப்பன் ஆகுது. அப்ப R1ல இருந்து மேல போச்சுன்னா மேக்ஸிமம் R2 வரைக்கும் போகும். சரி இப்ப நம்ம எங்க என்ட்ரி எடுக்கிறது? சிபிஆருக்கு மேல இருக்கு, ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ். அப்போ இந்த மாதிரி சப்போர்ட் என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் R1 டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது டன். அவ்வளவுதான். அந்த ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு ட்ரெண்ட் ஸ்லக்கிஷா இருந்ததுனால கைண்ட் ஆஃப் பைட் சிபிஆர். ஈவன் தோ 1 ஹவர்ல R1 மேல இருந்தாலும் R2 மேக்ஸ் டார்கெட். அது எப்படி அது ரீச் ஆகும்? 5 மினிட்ஸ்ல R1 பிரேக் ஆகும். ஆயிருக்கா? இல்ல. அப்ப நம்ம இந்த மாதிரி நல்ல சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கிறோம்னா மேக்ஸ் டார்கெட் R1 போட்டு நம்ம வெளியே வந்துடும். R1 பிரேக் ஆகுன்றச்ச கட்டாம இன்னும் நல்லா மேலே போகும். ஸோ வெனஸ்டே இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேர்ஸ்டே பார்த்தோம்னா டவுன். ஸோ கீழே இருந்து சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது 5 மினிட்ஸ்ல. ஓப்பன் ஆனதுல இருந்து மேலே போகுது. அப்போ ப்ரீவியஸ் வீக் ஹைல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? R1 வரைக்கும் போகும். R1ம் சிபிஆரும் ஒன்னா. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம்னா மேட்ச் டார்கெட் இதுதான், சிபிஆர் தான். அதுக்குள்ள எக்ஸிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் வருது, வரலாம். ஆனா இதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். எப்ப வைக்குது? 12-15 வைக்குது. 12-15க்கு மேலதான் என்ட்ரியே எடுக்க முடியும். நீங்க 12-15க்கு மேல இங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை தான், குயிக் டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஸ்டே வி காட் 2 குயிக் ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா எப்பெல்லாம் கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி 2 லெவலுக்குள்ள ஸ்டாக் ஆகுதோ அப்பெல்லாம் ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பிரேக் அவுட் கரெக்டா R1ல இருந்து கீழே வர ஆரம்பிக்குது. டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். மினிமம் அது ப்ரீவியஸ் டே ஹை வரைக்குமாவது வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வரல. திஸ் இஸ் ஒன் சச் ரேர் கேஸ். ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹை இல்லைன்னு நினைக்க வேணாம், இது ரெண்டும் க்ளோஸா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த லோ பிரேக் ஆகும்போது டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம்.
இதுக்குள்ளேயே டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணா ஃபைன். இல்லைன்னா யூஸ்வலா ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அது வரல. திஸ் இஸ் ஒன் ரேர் கேஸ். அப்படி வரும்போது அந்த காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் பண்ணும், இல்ல மினிமம் ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் பண்ணும். அண்ட் டே ஹை பிரேக் பண்ணும்போது பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ். அழகா எடுக்கலாம். நெக்ஸ்ட் R2 டேப் நல்லாவே மூவ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டில. ஸோ இதுதான் மண்டே டு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டில நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ சிம்பிளா அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம்? சரி, இப்போ பேங்க் நிஃப்டில இந்த வாரமே சிபிஆருக்கு மேலதான் இருந்தது. பியூட்டிஃபுல் ரிவர்சல், ட்ரெண்ட் புல்லிஷ் தான். அண்ட் டெய்லியில பார்த்தோம்னாலும் மந்த்லி சிபிஆருக்கு மேல வந்துச்சு. R1 ப்ரீவியஸ் மந்த் ஹைக்கு மேலேயும் வந்துச்சு. ஸோ ட்ரெண்ட் அக்ரெசிவ்லி புல்லிஷ் இன் பேங்க் நிஃப்டி. லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ், 1 hour ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மந்த்லியில சிபிஆர் கீழே வந்தா மட்டும்தான் நம்ம பேர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, இல்லைன்னா புல்லிஷ் தான். அப்ப பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ். அண்ட் நிஃப்டியோட ட்ரெண்ட் அண்ட் திஸ் வீக் இன்னைக்கு தான் சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் டெய்லியில இன்னும் மந்த்லி சிபிஆருக்கு மேல வரல. இப்போ இந்த மந்த்லி சிபிஆர் will act as a hurdle for நிஃப்டி. ஸோ இப்போ அகைன் என்னன்னா, நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் ஸ்டில் பேரிஷ், பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் அக்ரெசிவ்லி புல்லிஷ். இப்போ இது ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்னு பேங்க் நிஃப்டி கொஞ்சமா கீழே ரீட்ரேஸ் ஆகும், நிஃப்டியும் கீழே திரும்ப மேல போகணும். அப்படி இல்லையா, பேங்க் நிஃப்டி மேல போனாலும் நிஃப்டியும் will turn up and will break monthly CPR will go up. இது ரெண்டுத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். இதுக்கு எது சப்போர்ட் பண்ணணும்? 1 hourல மண்டே சிபிஆர் மேல ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா, சர்வைவ் ஆகுதா இல்லையன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டு இண்டெக்ஸும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆக போதா இல்ல வேற வேற டைரக்ஷன்ல மூவ் ஆக போதான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டியோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஸ்டில் பேரிஷ், ஏன்னா சிபிஆர் கீழே இருக்கனால. ஆனா 1 hour ட்ரெண்ட் என்ன? புல்லிஷ். அப்ப இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகுறதுனால மண்டே ஓப்பனிங் ரீகன்ஃபார்ம் பண்ணிடும். பேங்க் நிஃப்டி புல்லிஷ், நிஃப்டியும் 1 hourல புல்லிஷ், லாங் டேர்ம்ல மட்டும் பேரிஷா இருக்கு. ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆன பிறகு ஐ வில் கிவ் யூ த கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வித் ட்ரெண்ட்ஸ் லெவல்ஸ் எல்லாம். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நிறைய பேர் ஆஃப்லைன் செஷன் கேட்டுட்டே இருந்தீங்க. பிகினர்ஸ்க்கு அண்ட் பிளானிங் ஆஃப்லைன் செஷன் சென்னையில எப்போனா ஜூன் லாஸ்ட் வீக் 29th இருந்து ஒரு 1 week செஷன் நம்ம பிளான் பண்றோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ரோல், என்னோட டெலகிராம்ல நான் போஸ்டும் பண்றேன், இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு ஸ்லாட்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் indicators again, stackage indicators பத்தி நீங்க கேக்குறீங்க. தட் இஸ் ஆர் ப்ரீமியம் இண்டிகேட்டர். ட்ரையல் ஆக்சஸ் நம்ம கொடுப்போம். நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டூ லெட் மீ நோ த்ரூ வாட்ஸ்அப் கால் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸோ வில் see you on the next video. Until then, bye, take care, happy weekend.